ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி ஸ்பைசி டப். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜியும் தாங்க. மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. ஸோ சப்பாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு லஞ்சுக்கும் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சாப். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடையுமே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப மெருனாக தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்கினாலே நம்மளுக்கு போதுமாக இருக்குங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே பார்த்துட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. அதையுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. அதே சமயம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி இதோடையுமே நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க. இதோட ஸ்பைஸ் பவுடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா போட்டுட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் பொடி போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நீங்கள் வந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொத்தமல்லி எடுத்து தூவி விட்ருங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடிங்க. இது பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தியோட சாப்பிட்டுக்கலாம், தோசை, ப்ரெட்டு எல்லாரோடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி தான் நான் இதுக்கு பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு இது மாதிரி சாஃப்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜியும் ரெடிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயுமே இந்த டிஃபனை வந்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி எப்பொழுதும் பன்னீர் அப்படின்னா பட்டர் மசாலா அப்படின்னு பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் 65, பன்னீர் டிக்கா, இந்த மாதிரி பன்னீர் புர்ஜி இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள். ஓகே, தேங்க்யூ, பாய்.